strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் WPL 2025 ஓட மேட்ச் 2 ஓட ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ ரெண்டு ஹெவி வெயிட் டீம் கிளாஷ் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி அ சூப்பர் மேட்ச்னு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மேட்ச் செமையா இருக்க போகுதுன்னு சொல்லி ப்ரிவியூல. அண்ட் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் பால் இருக்கும் இந்த மேட்ச் போச்சுங்க. இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர்னே சொல்லலாம். அண்ட் டெல்லி ஹேவ் கம் அவுட் ட்ரிம்ஸ் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ லாஸ்ட் 1 ball 2 runs வின் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 2 runs அடிச்சு டெல்லி வந்து த்ரில்லிங்கா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மேட்ச்ல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் நடந்துச்சுங்க, எஸ்பெஷலி ரன் அவுட்ஸ். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில டிசிஷன்ஸ் தேர்ட் அம்பையர் கொடுத்தது வாஸ் நாட் ஃபேர் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா ரன் அவுட்டோட ரூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னங்க, எல்இடி லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அது ஃபிளாஷ் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவுட் கொடுத்துருவாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. பட் நேத்து மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்லாஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் அம்பையர் அவுட் கொடுக்குறாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரன் அவுட் ஆஃப் ராதா யாதவ் பேட் ஏர்லே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பெயில்ஸ் வந்து டிஸ்லாஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் ஏர்ல தான் இருக்கு பேட். கண்டிப்பா அது அவுட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. அடுத்த பாலே இமிடியேட்டா ராதா யாதவ் 6 அடிச்சாங்க. கேமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் ரன் அவுட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 சோ க்ளோஸ். ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியல, அதாவது ரூல்ஸ் படி எல்இடி லைட் ஃபிளாஷ் ஆனாலே அவுட். ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா புதுசா பண்றாங்க WPL. அந்த மாதிரி ரூல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டா அட்லீஸ்ட் முன்னாடியாவது சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? எதுக்காக அப்புறம் ஃபிளாஷ் லைட்டே தேவையே இல்லையே. நீங்க பெயில்ஸ் ரிமூவ் ஆதா இல்லையா ரீப்ளேல நீங்க பாத்துக்கலாமே சாதாரணமாவே. சோ நிஜமாவே இந்த ரூல் வந்து எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இது புதுசா ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா இல்ல இந்த பர்டிகுலர் தேர்ட் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா அடமெண்டா அந்த பெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்லாஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அவுட் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்களா? சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஈவன் கமெண்டேட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளே பார்த்துட்டு அவுட்ன்றாங்க. நான் முக்கால்வாசி நாட் அவுட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தேர்ட் அம்பையர். சோ ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன்ஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஐ ஃபீல் லைக் மும்பை இந்தியன்ஸ் வேர் லிட்டில் அன்லக்கின்னு தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா சில டிசிஷன்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி போயிருந்தா கண்டிப்பா அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. பட் போகல. பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் டோர்னமெண்ட் டிசிஷன்ஸ் கொடுக்க போறாங்களா ரன் அவுட் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதை நான் வெயிட் பண்ணி தான் நான் பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா we have to give credit to டெல்லி கேபிட்டல்ஸ்ங்க. ஒரு பக்கம் இந்த கான்ட்ரவர்ஷியல் டிசிஷனை தூக்கி ஓரமா வச்சிருவோம், ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் த டெல்லி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு ஹெவி வெயிட் டீம் மோதனாலே வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃபினிஷ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதை தான் எதிர்பார்த்தோம். ஸோ ஆஸ் எ நியூட்ரலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே என்ஜாயபிளா இருந்துச்சு இந்த மேட்ச், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரிவியூல யார் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. பட் ஐ தாட் டெல்லி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்கன்னு. ஆனா ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் டாஸ் வின் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணி மெக்லானிங் வந்து போலிங் தான் எடுத்தாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 164 runs போஸ்ட் பண்ணாங்க. இன்னும் 5 ball பேலன்ஸ் இருக்கு. 19.1 overs வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு T20 கிரிக்கெட்ல நீங்க ஒரு பால் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கூட கேமோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா அந்த ஒரு பால்ல நீங்க 6 runs அடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ 5 வேல்யூபிள் பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க மூவிங் இன்டு தி ஃபியூச்சர் கேம்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல. ஏன்னா நியூ பால்ல அந்த எண்ணில ஷிகா பாண்டே ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஹேலே மேத்யூஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட், டக் அவுட். அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் எம்ஐ, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் யாஸ்திகா பாண்டியாவும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஷிகா பாண்டியோட நியூ பால் ஸ்பெல் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டாங்க 2 wickets எடுத்து. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 73 runs பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் நாட் ஸ்கைவர் அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுனாங்க. இன்ஃபேக்ட் ஹர்மன்பிரீத் கௌர் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிளா இருந்தாங்க. 22 balls 42 செமையா விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் கரெக்டா ஒரு என்ன சொல்றது ஒரு டீப் பாயிண்ட், அதாவது ஒரு ஃபைனான ஒரு டீப் பாயிண்ட் வந்து செட் பண்ணி ஹர்மன்பிரீத் கௌர் அவுட் ஆகினாங்க. அவங்க அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா அமெலிக்கர் வந்தாங்க. ஏன்னா ஒரு எண்ட்ல நாட் ஸ்கைவர் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அமெலிக்கரோட ரோல் என்னைக்குமே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அப்படியே ஒரு 10 ball ஆடுவாங்க. பட் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து முடிப்பாங்க. சோ அவங்க வந்து ரன் அவுட் ஆயிட்டாங்க அன்லக்கியா அதர் எண்ட்ல இருந்து. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அமெலிக்கர் ஜெனரலா ஃபுல்லா எடுத்துட்டு போவாங்க. அவங்க கூட நின்னுந்தாலே போதும். நாட் ஸ்கைவர் வந்து ஆல்ரெடி கடைசி வரைக்கும் நின்னாங்க. நாட் ஸ்கைவர் அன்பீட்டனா தான் வந்தாங்க. இன்னுமே சூப்பரா உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும் நான் சொல்ல வரேன். மேபி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 runs 190 அட்லீஸ்ட் அடிச்சிருப்பாங்க மும்பை. ஏன்னா அந்த பே ஹர்மன்பிரீத் கௌரும் நாட் ஸ்கைவர் விளையாடும் போது நான் என்ன நினைச்சேன்னா மினிமம் அட்லீஸ்ட் 185 அடிப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்லிட்டு. சோ அமெரிக்காரோட அந்த ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கேம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் சாச்சனாவா இருக்கட்டும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அமர்ஜித் கௌரா இருக்கட்டும், சோ இவங்கலாம் வந்து கொஞ்சம் பெட்டரா விளையாடி இருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு எண்ட்ல ஒரு செட்டான பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. ஈவன் அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸ் கூட வந்து சும்மா வந்து பேட் விடுறாங்க. ஒரு சின்ன காமன் சென்ஸ் வேணும். அதர் எண்ட்ல வந்து ஒரு சூப்பர் பிளேயர் செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அதை பண்ணியிருந்தாங்கன்னா கூட நாட் ஸ்கைவர் லாஸ்ட் ஓவர்ல அந்த 5 ball ஒரு 2-3 பவுண்டரி கூட அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு அந்த பவுண்டரி எல்லாம் அடிச்சிருந்தா கேம் டோட்டலா இங்க சேஞ்ச் ஆயிருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. சோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் மும்பை பண்ணல. புவர் பேட்டிங் எஃபர்ட் அபார்ட் ஃப்ரம் நாட் ஸ்கைவர் அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் தான் சொல்ல முடியும். நாட் ஸ்கைவர் ஆஸ் யூஷுவல்
என்னைக்குமே அவங்க கன்சிஸ்டன்டா விளையாடிருக்காங்க எம்ஐக்கு லாஸ்ட் 2 எடிஷனா. இந்த வாட்டியும் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 18 அவுட் ஆஃப் 59 பால்ஸ், ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அண்ட் டெல்லி போலிங் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷீகா பாண்டேயோட ஸ்பெல் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. 4 overs ஜஸ்ட் 14 runs, 2 wickets, சூப்பரா ஆக்சுவலா போட்டாங்க. அதுக்கப்புறம் மினுமினி அவங்களும் வந்து 4 overs just 20 runs தான் என்ன கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அவங்களும் வந்து ரொம்பவே சூப்பரா போட்டாங்க. அனபல் சதர்லாண்ட் இனிஷியலா செம்ம அடி வாங்கினாங்க, ஆனா கம்பேக் ஆகி இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் தான் இருக்கட்டும், சாச்சனா தான் இருக்கட்டும், லாஸ்டா கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட ஸ்பெல்ல வந்து சூப்பரா போட்டு 3 wickets எடுத்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி 165 நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா டெல்லி இதை வந்து மேபி ஒரு 18 overs முடிச்சிருவாங்க. ஏன்னா டியூ வந்து செட் ஆகும், நாட் ஹை ஸ்கோர் இது. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பவுண்டரிஸ் பிளஸ் நல்லா பிளாட் ட்ராக் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டும் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 60 ரன் ஆஸ் யூஷுவல். ஷஃபாலி வர்மா பூம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் பிளே ஸ்டார்ட். ஜஸ்ட் ஒரு 43 ஆஃப் ஜஸ்ட் 18-17 பால்ஸ் வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு ரெண்டுல மெக்லானிங் ஆஸ் யூஷுவல் நான் ஸ்டே பண்ணிக்கிறேமா நீ அடின்ற மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பவர் பிளே முடியும் போது பாத்தீங்கன்னா ஹேலே மேத்யூஸ்க்கு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆக்சுவலா ஹர்மன்பிரீத் கௌர் கொடுத்தாங்க. அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 4 ஒரு 6 எல்லாம் அடிச்சிட்டாங்க. லாஸ்ட் பால் ஒரு சாதா ஷார்ட் பால்ல ஈஸியா கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க. இதுதான் ஷஃபாலி வர்மா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைங்க. அதாவது அவங்க நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, பட் சம்டைம்ஸ் அதை அவங்க கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இன்னைக்கு ஓடிஐ டீம்ல இருந்து ஷஃபாலி வர்மாவை வந்து இந்தியன் டீம் தூக்கிற காரணம் என்ன ரீசன்னா, அவங்க அவங்களோட பொசிஷனை லூஸ் பண்ண ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இனிஷியலா ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாங்க. T20ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்க ஸ்டார்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் தூரம் விளையாடணும். ஏன்னா உங்க டீமுக்கு உங்களோட டாப் 4 தான் ரொம்ப குரூஷலா வந்து அமையுது. அப்படின்னும் போது ஷஃபாலி வர்மா பவர் பிளே யூஸ் பண்றதுல தப்பே கிடையாது. பட் சம்டைம்ஸ் சில ஷார்ட் செலெக்ஷன் கொஞ்சம் அவங்க வந்து பெட்டரா ஆடலாம்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நெவர்தெல்லஸ் ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவர்ல இமிடியேட்டா மெக்லானிங் போல்ட் ஆயிட்டாங்க இஸ்மாயில் பால்ல. ஆக்சுவலா அந்த டைம்ல நான் ஹர்மன்பிரீத் கௌர் கேப்டன்ஷிப்பை பாராட்டுவேன். ஏன்னா 3 ஓவர் போட்டுட்டாங்க இஸ்மாயில். அந்த ஓவர் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஓவர். இருந்தாலும் ஒரு விக்கெட் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அவங்க கரெக்டா வந்து அந்த விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அந்த டிசிஷன் கரெக்டா தான் பண்ணாங்க. ஆக்சுவலா கவுர் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் கரெக்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரோட்ரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ்ல ஆட போய் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. 66 for 3 தேவர் அண்டர் ட்ரபிள். அப்புறம் சதர்லாண்டு அலைஸ் கேப்ஸையும் அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் குரூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சதர்லாண்டும் போல்ட் ஆயிட்டாங்க நேட் ஸ்கைவர் பால்ல. சோ ஸ்டேஜ்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க, 102க்கு 5 விக்கெட். இதுக்கப்புறம் எங்க இருந்து இந்த கேம் போக போகுது கஷ்டம் தான். ஏன்னா ஒரு எண்ட்ல நிக்கி பிரசாத் அண்டர் 19 இந்தியன் உமன்ஸோட கேப்டன், அவங்களோட முதல் கேம், யங்ஸ்டர். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாரா பிரைஸ் ஸ்காட்டிஷ் பிளேயர், ஐ திங்க் முதல் முறையா விளையாடுறாங்க WPL. ஸோ எந்த அளவுக்கு இவங்க விளையாட போறாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குரூஷுவல் 33-34 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுல முக்கியமா நம்ம சாரா பிரைஸை தான் வந்து பாராட்டி ஆகணும். அவங்க ஒரு 10 balls 21 runs அடிச்சாங்க பாருங்க. அது அந்த டைம்ல ரொம்ப குரூஷலா இருந்தது. ஏன்னா 30 balls 55 ரிக்வயர்ட் ரேட் கொஞ்சம் ஹையா இருந்தது. அவங்க விளையாடின அந்த கேமியோ வந்து பாத்தீங்கன்னா கேம் அப்படியே டெல்லி பக்கம் லைட்டா கொண்டு வந்துச்சு. இவன் தான் அவங்க அவுட் ஆனாலும் பாத்தீங்கன்னா டெல்லி வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்தாங்க, அந்த வின்னிங் ஈக்குவேஷன்ல. அப்புறம் நிக்கி பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒரு டமால் டீமின் அடிக்கிற பிளேயர் கிடையாதுங்க, அவங்க ஒரு டச் பிளேயர் தான். அவங்களும் சென்சிபிளா ஒரு 33 balls 35 ஒரு முதல் மேட்ச், அதுவும் ஒரு அண்டர் 19 பிளேயர் இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல அவங்களுக்கு பெருசா ஸ்கோப்பே கிடைக்கல. ஓப்பனிங்லேயே த்ரிஷா, கமலினி, இல்ல நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா சானிகா, அவங்க எல்லாருமே கேமை முடிச்சிடுறாங்க. சோ நிக்கி பிரசாத் இந்த மேட்ச் அவங்க டேலண்ட்டை காமிச்சாங்க. பட் ஸ்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 balls 2 runs to win இருக்கும் போது அவங்க கையில கேட்ச கொடுத்துட்டாங்க. அங்கதான் அவங்க வந்து கொஞ்சம் சென்சிபிளா விளையாடி இருக்கணும். அது போக போக கட்டுப்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சாரா பிரைஸ் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷிகா பாண்டே வந்தாங்க. ஷிகா பாண்டே வந்து எப்படா ரன் அவுட் ஆவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா அடிச்சுட்டு எல்லா பாலும் ரன் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களும் ரன் அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் ராதா யாதவ் வந்தாங்க. அந்த ரன் அவுட் தான் ரொம்ப குரூஷுவல். ஆக்சுவலா அது அவுட் கொடுக்கல, இமிடியேட்டா நெக்ஸ்ட் பால் 6ங்க. 7 balls 16 runs to win. எப்படி இருக்கு? அதே அவுட் கொடுத்திருந்தா டோட்டலா மும்பை பக்கம் கேம் திரும்பி இருக்கும். நாட் அவுட் கொடுத்ததுனால நெக்ஸ்ட் பால் தூக்கி மிட் விக்கெட்ல ஒரு பெரிய 6 விட்டாங்க ராதா யாதவ். 7 balls 16ல இருந்து 6 balls 10. ஸோ ஈக்குவேஷன் ஒண்ணுமே ஈஸி ஆயிடுச்சு டெல்லிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் ஒரு சின்ன ஒரு பொனாண்ட்ரம் இருந்தது ஆக்சுவலா ஹர்மன்பிரீத் கௌருக்கு யாருக்கு கொடுக்கறது. அவங்களோட கேப்டன்ஷிப் நல்லா தான் இருந்ததுங்க. மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிருக்கலாம் போலர்ஸ். ஏன்னா நீங்க 5 bowler மட்டுமே வச்சு போகும்போதுல என்னைக்குமே ரிஸ்க். இன் பிட்வீன்ல ஒரு ஓவர் சாச்சனாக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா ஹேலே மேத்யூஸோட ஒரு ஓவரோ இல்ல நேட் ஸ்கைவரோட ஒரு ஓவரோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் அவங்க லாஸ்டா போடுறதுக்கு. அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஷாக் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால அவங்க கிட்ட அவங்க போல ஒரு கேம்பிளா தான் சாச்சனா கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா சாச்சனா எல்லா பாலுமே நல்லா போட்டு நடுவில் 2வது பால் வந்து ரொம்ப ஷார்ட்டா போட்டாங்க. நிக்கி பிரசாத் பவுண்டரி அடிச்சிட்டாங்க அங்க பக்கம் ஃபைன் லைக்ல. ஸோ 4 balls 4 runs to win, திரும்பி 3 balls 3 runs to win, 2 balls 2 runs to win இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நிக்கி பிரசாத் அந்த டைம்ல அவ்வளவு நேரம் மெச்சூரிட்டி காமிச்ச நிக்கி பிரசாத் வந்து கேப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரன் தட்டி இருக்கணும். என்ன ஆயிருக்கும்னா 1 ball 1 run to win. உங்க டீம் முதல்ல தோத்துருக்காரு. அதை விட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர், அந்த யங் பிளட் வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கிறேன்னு சொல்லி தூக்கி அடிச்சு கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. 1 ball 2 runs to win. ஒரு எண்ட்ல ராதா யாதவ் இருக்காங்க, அருந்ததி ரெட்டி ஸ்ட்ரைக்கு வராங்க.
ஸோ சூப்பரான பால் ஆக்சுவலா சாச்சனா தூக்கி போட்டாங்க, ஏன்னா அப்பதான் விக்கெட் விழும், அதனால அவங்க போட்ட பால் தப்பே கிடையாது. ஆனா என்ன ஒரு மேட்டர்னா ஓரளவுக்கு கவர்ஸ் மேல கொஞ்சம் எலிவேஷன் கிடைச்சிருச்சு ஆக்சுவலா அருந்ததி ரெட்டிக்கு. அப்ப கூட ஹர்மன்பிரீத் கௌரோட த்ரோ ரொம்ப வீக்கா இருந்ததுங்க. வேற ஏதாவது ஒரு பிளேயர் அந்த டைம்ல வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட த்ரோ கொஞ்சம் நல்லா அடிச்சிருப்பாங்க போல. அவங்களோட த்ரோ ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி ரெட்டி செகண்ட் ரன் ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்துட்டாங்க. ஸோ தேர்ட் அம்பையர் போகும்போது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 50-50 கால் தான், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இவங்க தான் பெயில்ஸ் கம்ப்ளீட்டா வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவுட் கொடுக்கணும்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே புரியல எனக்கு ஆக்சுவலா. லைட் எரிஞ்சு ஸ்டெம்ப்லாம் ஒரு பக்கம் அப்படி போயின்னு இருக்கு, இருந்தாலும் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. பட் இட் வாஸ் வெரி க்ளோஸ் கால். அதாவது ராதா யாதவ் கம்ப்ளீட்டா அவுட். லாஸ்ட் பால் வாஸ் லைக் 50-50. ஒரு பக்கம் டெல்லி பக்கம் தான் அது வந்து சாதகமா போய் இறங்கிருச்சு. அண்ட் டெல்லி வந்து த்ரில்லிங்கா வின் பண்ணிட்டாங்க 2 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. மும்பை வில் பி சோ டிசப்பாயிண்டட். இந்த தேர்ட் அம்பையர் டிசிஷன்ஸ் நினைச்சும் டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. பிளஸ் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு டெஃபினட்டா. அவங்க வந்து கையில மேட்ச் இருந்தது, சாரா பிரைஸ் நிக்கி பிரசாத்தும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து போடுற வரைக்கும் மேட்ச் அவங்க கையில இருந்தது. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவங்களோட ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கொஞ்சம் அண்டர் பிரஷர்ல கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் இட்ஸ் ஆல் ஃபர்ஸ்ட் கேம் தான். ஸோ இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க போக போக. இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் சொல்ல முடியாதுங்க, கிட்டத்தட்ட 20 மேட்சஸ் லீக் மேட்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் லாங் டோர்னமெண்ட் தான். ஸோ நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. டெல்லி பொறுத்த வரைக்கும் வெரி ஹாப்பி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க 2 பாயிண்ட்ஸோட. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிமைனிங் மேட்சஸ் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.